கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்னேஷ் சிவனும் நயன்தாரா அவர்களும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. எதனால இந்த நியூஸ் பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நயன்தாரா அவர்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து விக்னேஷ் சிவனை தெரியாம அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விக்னேஷ் சிவன் அவர்கள் அவங்களும் நயன்தாராவும் ஒன்னா இருந்த மாதிரியான போட்டோவை ரிமூவ் பண்ணிட்டு அவர் மட்டும் தனியா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை அவரோட இன்ஸ்டாகிராம் டிபியா மாத்திருந்தாரு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால எல்லா நெட்டிசனும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு நயன்தாரா அவர்களை வந்து மறுபடியும் விக்னேஷ் சிவனை ஃபாலோவும் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பத்தி எந்த விதமான அப்டேட் நயன்தாரா சைட்லதோ இல்லாட்டி விக்னேஷ் சிவன் சைட்ல இருந்து வரல. அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு எந்த விதமான கிளாரிபிகேஷனும் கொடுக்கல. ஸோ இந்த விஷயம் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்த நேரத்தில் இப்போ லேட்டஸ்டா நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. ஃபேமஸான ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் வந்து நயன்தாரா அவர்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை ஃப்ளூட்ல வந்து பிளே பண்ற மாதிரியும் அண்ட் அதுக்கு நயன்தாரா அவர்கள் பயங்கரமா ரியாக்ட் பண்ணி விக்னேஷ் சிவனை ஹக் பண்ணி கிஸ் பண்ற மாதிரியான மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் தான் வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. சோஷியல் மீடியால விக்னேஷ் சிவன் நயன்தாரா இவங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான கான்ட்ரவர்சிக்கெல்லாம் இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.